Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு ஒரு கிராண்டான பிரைடல் ப்ளவுஸ் டிசைன் எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் டிசைன் டிராயிங் எப்படி பண்ணிருக்கேன்றதை காட்டுறேன் பாருங்க. So first tracing paperல வரைஞ்சி ரெடி பண்ண டிசைன் இதுதான். இது வந்து நல்ல full elbow sleeve 11 inch sleeve க்கு கேட்டிருந்தாங்க. இந்த டிசைன் வந்து அப்படியே அவங்க நெட்ல பார்த்து கேட்டதுதான். அதுல இருந்து என்ன டிசைன் இருந்ததோ நம்ம அப்படியே தான் அதை ரெக்ரியேட் பண்ண போறோம். அது எப்படி இருந்ததுன்னா கீழ ரெண்டு பார்டர் ஒரே மாதிரி இருந்தது. நடுவுல இந்த மாதிரி ஒரு வேவி பேட்டர்ன்ஸ் இருந்தது. அதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற அதே பார்டர் ரிப்பீட் ஆச்சு. மேல இருக்க ஸ்பேஸ்ல வந்து குட்டி குட்டியா ஃப்ளவர்ஸ் போட்டு ஃபில் பண்ணிருந்தது. சோ இதே டிசைன் தான் நம்ம இத பண்ண போறோம். ஃபுல்லா பீட்ஸ் அண்ட் ஜர்தோசி சம்கீஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம செட் பண்ண போறோம். சோ செட்டிங் எப்படி பண்றதுங்கறத காட்டுறேன் பாருங்க. இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து நார்மல் silk cotton மெட்டீரியல் தான். நம்ம ரெகுலரா இருக்கிற கல்யாண ப்ளவுஸோட கலர் அதே ரெட் கலர் தான். இதுல நான் பண்ண டிராயிங்ல இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் போட்டுருக்கேன் இல்லையா, இங்க இருந்து நம்ம செட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ரவுண்ட்ல வந்து இதை சுத்தி அப்படியேவும் ஒரு லைன் சுகர் பீட் வைக்கலாம். நான் சுகர் பீட் வந்து ஆன்டிக் கலர் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த சாரியோட ப்ளவுஸோட சாரி பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட் அண்ட் கோல்டு மட்டும்தான், வேறு கலர் கான்ட்ராஸ்ட் எதுவும் கிடையாது. சில வெட்டிங் சாரீஸில் வந்து ரெட்டில் வந்து க்ரீன் மிக்ஸ்டெலாம் வரும். இதில் அதெல்லாம் எதுவும் கிடையாது, ஃபுல்லாகவே வந்து ரெட் அண்ட் கோல்டு மட்டும்தான். அதனால் நம்ம ஒர்க் காம்பினேஷன்ஸும் வந்து ஃபுல் கோல்டாக கொடுக்குறத விட கோல்டில் 2 ஷேடு, அதாவது ஆன்டிக் கோல்டும் நார்மல் கோல்டும் ரெண்டும் கலந்து கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்றனால ஒரு சில இடத்துல சுகர் பீட்ஸ் ஆன்டிக்கு, ஒரு சில இடத்துல சுகர் பீட்ஸ் வந்து கோல்டு, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் சுகர் பீட் வச்சு முடிச்சிடலாம். இது வந்து ஆன்டிக் கலர். இப்போ இந்த ரவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து த்ரெட் வெளி எடுத்துட்டு இந்த மேலே ஒரு லைன் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ஒரு லாங்காக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு மேலே ஒரு லாக்கும் போட்டுக்கணும். ஒரு ஸ்டிச் போட்டு அப்புறம் ஒரு லாக்கு. இந்த இடத்துல நம்ம ஒரு ரைஸ் பீட் வைக்க போகிறோம். ரைஸ் பீடுங்கிறது இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கும், ரெண்டு சைடும் ஷார்ப்பாக இருக்கும். ஒரு ரைஸ் பீடும் ஒரு கோல்டு சுகர் பீட், நார்மல் கோல்டு சுகர் பீட் ரெண்டும் கலந்து எடுத்துட்டு இங்கே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இங்கே ஒரு நாட்டு இது மாதிரி ஆப்போசிட் சைடில் ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று, 3 இடத்துல இந்த மாதிரி ரைஸ் பீட் போகணும். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 3 முடிச்சுக்கலாம். நம்ம இந்த ரைஸ் பீட் ஒர்க் முடிச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி 3 சைடு, அதாவது சென்டரில் ஒரு சர்க்குலர் சுகர் பீட் லைன் வச்சுருக்கோம். அதுக்கு 3 சைடு, மேலே கீழே இந்த சைடில், அதே மாதிரி அடுத்தடுத்து எல்லாத்துலேயுமே மேலே கீழே ஒரு சைடு இதே மாதிரி வச்சு முடிச்சிருக்கோம். இப்போது இந்த இடத்துல கொஞ்சம் ஒர்க் பண்ணும். அதுக்கு வந்து நான் கோல்டன் கலர் கட்டானா 14/0 கோல்டன் கலர் கட்டானாவும் 2.5 mm ரவுண்ட் பீட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம டல் கோல்ட் பீட்ஸ் அதுவும் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் இங்கே எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. அதாவது அந்த ரைஸ் பீடோட பாதியிலேருந்து த்ரெட் எடுத்துட்டு 2 கட்டானா ஒரு ரவுண்ட் பீட் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துட்டு இங்கே வரைக்கும் வந்து ஒரு ஸ்டிச் இன்னும் கொஞ்சம் லாங்காக போட்டுக்கலாம். இங்கே வரைக்கும் ஒரு ஸ்டிச், திரும்ப இந்த சைடில் போயிட்டு இங்கே மேலே போயிட்டு ஒரு லாக்கு, மறுபடியும் இதுலேயும் 2 கட்டானா ஒரு ரவுண்ட் பீடு. இந்த மாதிரி ஒரு ரைஸ் பீடுக்கு 2 சைட்லையும் கட்டானா பீடும் ரவுண்ட் பீடும் அட்டாச் பண்ணணும். இப்படி இங்கே வந்துட்டு இங்கே ஒரு நாட் போட்டு முடிச்சிருங்க. அடுத்தது இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து அதே மாதிரி கட்டானாவும் ரவுண்ட் பீடும் ஃபுல்லாக முடிச்சிடலாம். இப்போ இந்த ஒரு புட்டால் நம்ம ரைஸ் பீட் ஒர்க்கு கட்டானா ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குல்ல, இதை ஃபில் பண்ணுறதுக்கு நான் இந்த ஷேப்பில் ஒரு சம்கி எடுத்திருக்கேன். அதாவது ஐ ஷேப்பில் ஒரு சம்கி. இது ஒரு லைட் டல் கோல்டு கலரில் ஐ ஷேப் சம்கி இருக்குது. இது கூட வந்து 2 சுகர் பீட் எடுத்துக்கலாம். நார்மல் கோல்டு சுகர் பீடு எடுத்துகிட்டு இந்த சம்கியோட ஹோல் ஏதாவது ஒரு ஹோல் எடுத்துக்கோங்க. அண்ட் இங்கேருந்து நீட்டில் த்ரெட் வெளியே எடுத்துக்கலாம். இந்த இடத்துலேருந்து எடுத்து இந்த 2 பீடையும் கோர்த்துட்டு இந்த சம்கியோட இந்த சைடு ஒரு ஹோல் இருக்குல்ல, அதை எடுத்து கொண்டு வந்து கீழே அட்டாச் பண்ணிடணும் இங்கே. ஸோ இந்த கேப்பில் ஒரு ஐ ஷேப் சம்கி வச்சு அதுக்கு நடுவில் 2 சுகர் பீட் வச்ச மாதிரி ஒரு லுக் வரணும். இதே மாதிரி இந்த 4 சைடு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று ஃபுல்லாக முடிக்கணும். இப்போ இங்கே ஒன்று எடுத்துக்கிறோம். இங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா 2 சுகர் பீட், ஒரு சம்கி, இதை இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த சம்கியில் வந்து 2 சைடு ஹோல் இருக்கும். ஐ ஷேப் இல்லையா, சென்டரில் 2 சைடு ஹோல் இருக்கும். ஸோ அந்த 2 ஹோலுக்கு நடுவில் நம்ம சம்கியை வச்சு அட்டாச் பண்ணுறோம். அண்ட் தைக்கும் ஸ்டிச் நாட் போடும்போது சம்கிக்கு வெளியே வந்து ஒரு நாட். முடிஞ்ச அளவுக்கு இந்த நாட் வந்து கீழ்ப்பக்கமாக, அதாவது இந்த பக்கமாக போட்டோம்னா ரொம்ப வெளியே தெரியாது, இங்கே த்ரெட் தெரியுதுல, அது இல்லாமல் இந்த சைடு போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லாத்துலேயும் முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இந்த லீஃப் ஷேப்பில் ஒரு சம்கி வச்சுருந்தோம், ஐ ஷேப் சம்கி. அது வந்து நான் ஒன்று விட்டு ஒன்று தான் பண்ணியிருக்கேன். இந்த இதில் பண்ணியிருக்கேன், அடுத்து இதை விட்டுட்டு அப்புறம் இதில் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விட்டதுலலாம் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஜர்தோசி ஒர்க், ஒரு டிஃப்ரென்சியேஷன் காட்டணுங்கிறதுக்காக இப்போ இங்கேருந்து நான் த்ரெட் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த 2 கட்டான லைனுக்கு நடுவில் இருந்து த்ரெட் எடுத்துட்டு மேலே போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம்.
இதில் நக்ஷி எடுத்திருக்கேன். நக்ஷின்றது இந்த மாதிரி பிளெயினாக ஒரு மாதிரி ஷைனிங்காக ஒரு நக்ஷி இருக்கும். இந்த நக்ஷியும் ஒரு 3 mm கோல்ட் சம்கி ரெண்டையும் ஒன்றா எடுத்துகிட்டு திரும்ப கீழே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டு இங்கே ஒரு நாட் போட்டு முடிச்சிடுவோம். அதுக்கப்புறமா திரும்ப இந்த இடத்துல இங்கேருந்து த்ரெட் எடுத்து இப்போ குட்டி நக்ஷி ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது சாதின்னு சொல்லுவோம்ல, மெலிசான ஜர்தோசி, அது ரெண்டு எடுத்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு மாதிரி க்ராஸாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒன்று, இது சின்னதாக இருக்கிறதுனால ஒரு லைனே போதும்னு நினைக்கிறேன். ஒரு பீஸ் மட்டும் போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த 4 இதுலேயும் பண்ணணும். நம்ம இங்கே வந்துட்டு ஒரு நாட் போட்டு முடிச்சிடலாம். இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால டைட்டாகுது ஸ்டிச்சஸ்ஸு. இதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று ஃபுல்லாக முடிச்சிடலாம். அடுத்ததாக இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஷேப் ஒன்று போட்டிருக்கோம் பாருங்களேன், ஒரு ஸ்பிண்டில் ஷேப் மாதிரி. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு கிளிப் ஸ்டோன், நான் வந்து 12SS சைஸில் ரெயின்போ கலர் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கிளிப் ஸ்டோனை வச்சு ஸ்டிச் பண்ணி நாட் போட்டுடலாம். அடுத்ததாக சைடில், இந்த சைடில் இங்கேருந்து த்ரெட் எடுத்து கொஞ்சம் லாங்காக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மேலே ஒரு லாக் போட்டுக்கோங்க. இதில் ஒரு கோல்ட் பீட், அதாவது 2.5 mm கோல்ட் பீட் ஒன்று, 3 சுகர் பீட். சுகர் பீட் வந்து மறுபடியும் ஆன்டிக் கலர் எடுத்திருக்கேன். சென்டரில் வச்சோம்ல அதே ஆன்டிக் கலர் எடுத்திருக்கேன். சாரி, ஆர்டர் தப்பாக எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட் எடுக்கணும், 3 சுகர் பீட். அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் பீட் 2.5 mm ரவுண்ட் பீட். இது 3 ஒன்றா கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு இங்கேயே ஒரு லாக்கும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வரணும். இந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் அதே மாதிரி ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக்கு, மறுபடியும் 3 சுகர் பீட், ஒரு ரவுண்ட் பீட். இந்த மாதிரி 3 சைடு, இந்த ஸ்டோனுக்கு 3 சைடில் நம்ம இந்த பீட் அண்ட் சுகர் பீட் அண்ட் ரவுண்ட் பீட் ஒர்க் முடிக்கணும். இப்போ இங்கே நம்ம சொன்ன மாதிரி அந்த கிளிப் ஸ்டோனு சுகர் பீட்ஸ் எல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த லைனில் ஒர்க் பண்ண போகிறோம். இது எப்படின்னா இந்த லைனும் இந்த லைனே கனெக்ட் பண்ணிக்கணும். இதோட டாப் எண்ட்லேருந்து வந்து இங்கே வந்து முடிக்கணும். நான் வந்து நக்ஷி யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நக்ஷினா வந்து கொஞ்சம் ஷைனிங்காக ஒரு ஜர்தோசி இருக்கும்ல, இதுதான் நக்ஷி. இந்த நக்ஷி தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதுவுமே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இதில் ஒரு பீஸாக எடுத்து இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி கொஞ்சம் இறக்கிக்கலாம். ஏன்னா இந்த சென்டராக நக்ஷி சைடில் 2 சைடும் கர்தானா பீட்ஸ் போடணும். கொஞ்சம் இறக்கிட்டு இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இது முடிக்கிற இடம் வந்து இந்த லைனோட மிட் பாயிண்ட்டை வந்து முடிக்கணும். இங்கே வந்து நாட் போட்டுடலாம். அடுத்தப்பில் இதுக்கு பக்கத்துலேயே ஒரு கர்தானா லைன், நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்ல கோல்ட் கட் கர்தானா, அந்த கர்தானாவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ஒரு 2 கர்தானாவாக வச்சு ஸ்டிச்சஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். இதே மாதிரி இந்த நக்ஷிக்கு 2 சைடும் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இதில் வந்து 3 லைன் போட்டிருக்கேன்னா நக்ஷி, அப்புறம் 2 சைடு கர்தானா. இதே மாதிரி இந்த சைடு இந்த எல்லா சைடும் இப்போ எல்லா லைனும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும். இப்போ இது வரும்போது இந்த லைனை கணக்கு பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்லீவ் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம இங்கே ஃப்ளவர் ஒர்க்லாம் போட்டோம்ல, அதுக்கு இடையில ஒரு கர்தானா லைன் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸ் எப்படின்னா வந்து சாம்பிள் ஃபோட்டோவில் அவங்க எப்படி காட்டினாங்களோ அதில் இருக்கிற அதே ஒர்க் அப்படியே டிட்டோவாக பண்ணியிருக்கோம். அது மாதிரி மேலே இருக்கிற கேப்பில் வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ், இங்கே இருக்கிற ஃப்ளவர், அப்புறம் கொஞ்சம் ஜர்தோசி ஃப்ளவர்ஸ், கொடி எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த இடத்த ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு கிராண்டான பிரைடல் ப்ளவுஸ் ரெடியாக இருக்குது. இந்த ப்ளவுஸோட பேக் நெக் எப்படி இருக்குன்றதை
காட்டுறேன் பாருங்க. இதுதான் வந்து பேக் நெக் வந்து போட் நெக் பேட்டர்ன்ல போட்டிருக்கோம். அண்ட் கீழே வந்து ஒரு ஆர்ச் மாதிரி டிசைன். இப்போ இது நிறைய ப்ளவுசஸ்ல இந்த மாதிரி யூஸ் பண்றோம். அதாவது போட் நெக் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லா ஒரு ஆர்ச் மாதிரி பண்ணிட்டு சென்டர்ல வந்து நம்ம ஜருகை வைப்போம். இந்த ப்ளவுஸ்ல நமக்கு ஜருகை இல்லை அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல குட்டி குட்டி கட்டால வச்சு டாட்ஸ் வச்சிருக்கோம். அண்ட் இங்க வந்து லோடிங் கொடுத்துருக்கோம். அண்ட் இதுல இருக்க இந்த பார்டர் டிசைன் பார்த்தீங்கன்னா பிளவுஸ்ல நம்ம வந்து அந்த ஃப்ளவருக்கு என்ன ஒர்க் பண்ணிருக்கோமோ அதே ஃப்ளவர் ஒர்க், லீஃப், கொடி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு பிரைடல் பிளவுஸ் ரெடியா இருக்கு. ரெகுலர் கலர் அந்த ரெட் கலர் பிளவுஸ்லேயே வந்து அவங்க எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி ரெடி பண்ணி முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை.